பிப்ரவரி 5, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களை உடைத்தவர்களின் முன்னிலையில் கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். The Lord will build you up again in the presence of those who broke you down. யாக்கோபு 4 அதிகாரம் 15 வசனம். James chapter 4 verse 15. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடிருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பேசும்போது எப்பொழுதும் ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்ல பழகுவோம். கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். குறிப்பாக சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி எந்த தேசத்திற்கு போனாலும் அது நல்லது. மாறாக அவர் சித்தமில்லாத இடம் ஏதுவாக இருந்தாலும் அங்கே கடந்து செல்லாமல் இருப்பதே நல்லது. நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் அறியோம். நம்முடைய ஜீவன் கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கலங்காமல் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். எண்ணத்தை உண்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்றும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று கர்த்தர் அறிவார். நம்முடைய நோக்கமெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி எங்கே போனாலும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதே தலையான கடமை என்பதை நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். You ought to say, if it is the Lord's will, we will live and do this or that. My dear brothers and sisters, whatever we do, we must dedicate ourselves to doing it according to the Lord's will. When we talk about our future, we always see Lord's willing. The Lord will make it momentary, especially those who earn money should be seen as those who say yes to God. It is good to go to any country according to Lord's will. On the contrary, it is better not to pass into any place where He is unwilling. We don't know what will happen tomorrow. Our life is like smoke that disappears after a while. So don't worry about tomorrow and dedicate yourselves to God's will. Don't worry about what to eat and what to wear. The Lord knows what you want. Whatever our purpose goes according to Lord's will, we should be seen as saying that my chief duty is to build His kingdom. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டு அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நீர் அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு நிறைவான பலனை தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமாக ஆண்டவரை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நான் இப்படி இருக்கிறேன் என்று மற்றவரிடம் சொல்லும்படியாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்தமிட வாக்குத்தத்தத்திற்காகவும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசின ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்ற வாழ்க்கை இதை செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் மனமிறங்கி அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக அவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உடைந்து போய் ஆண்டவரே மனக்கவலையோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வை நீர் திரும்பவுமாக கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மற்றவருடைய சொற்களின் நிமித்தமாக மற்றவருடைய காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், உடைந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. கடனினால் ஆண்டவரே அவர்கள் உடைந்து போயிருக்கிறார் ஆண்டவரே. பிள்ளைகளின் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை நினைத்தவர்கள்
உடைந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரா. இந்த எல்லாம் ஆண்டவரை நீர் பார்க்கிற ஆண்டவரே, வேலை இல்லையே அந்த மன அழுத்தத்திலே இந்த பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறதை காத்திருக்கிறேன் அப்போ. அப்படிப்பட்ட உள்ளங்களை கத்த இந்த நாளில் நீ ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. கத்த நீர் ஆண்டவரே அவர்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் உடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா ஆபத்துகள் நேரிடாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய கலக்கங்கள் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை மாறி போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒரே இடத்தில் ஆண்டவரே இருந்து அழுது கொண்டிருந்தது போதும், கர்த்தர் நீர் அவளை தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதையெல்லாம் உடைய சித்தத்தின்படியாகவே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் நீர் கட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்காலம் ஆண்டவரே கட்டி எழுப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உடைந்து போயிருக்கிறார்களோ அத்தனை பேர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே கட்டி எழுப்பதுக்காக ஸ்தோத்திரம். நோயினாலே பலவீனத்தினாலே ஆண்டவரே உடைந்து போயிருக்கிறார்களே, இந்த பலவீனம் என்னை விட்டு போகவே இல்லையே, மற்றவர்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களை நீர் தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அவளுக்கு துணையாக இருந்து அவளை பாதுகாத்து அவளை வழிநடத்தி அள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் நீர் கட்டி எழுப்புவதற்காக ஆசீர்வதித்தை கர்த்தர் நீர் தருவதற்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய முன்னிலைமை காட்டிலும் ஆண்டவரே பின்னிலைமை ஆசீர்வாதமாக காணப்பட இனிமேல் அவருடைய வாழ்விலே எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாளில் ஒரு அற்புதம் உடைய பிள்ளையுடைய வாழ்வில் நடப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர். நீ செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரே இந்த சேனல் மூலமாக அவளை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காண நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழ ஆண்டவர் நீர் அவளுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு நீர் துணையாக இருந்து அவளை வழிநடத்துகிற தாவுக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவளை ஆசீர்வதிக்கிற தாவுக்காமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.